ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு ஹேண்ட்பால் பிளேயர். எனக்கு யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் கிடச்சிச்சு. பட் அந்நேரம் எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால அது கிடைக்கல. அது கிடச்சிருந்தா நான் அந்நேரம் ஒரு போலீஸ் ஆகிருப்பேன். பட் எனக்கு கிடைக்கல. அதுக்கடுத்து நான் படித்தது வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் பிடி டீச்சருக்கு. பட் அதுவும் கொஞ்சம் கை சப்போர்ட் இல்லாதனால அதுவும் வாய்ப்பில்லை. சரி, நம்ம கையை சரி பண்ணுவோம். அதுக்கு வந்து நம்ம ஜிம்முக்கு போகணும். ஜிம்முக்கு போக ஃபீஸ் கட்டணும். பட் காசு இல்லை. அதனால் கொத்தனா வேலைக்கு போனேன். கொத்தனா வேலைக்கு போய் அப்போ கூட என்னோடய ஹேண்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியும். லெஃப்ட் ஹேண்ட் இன்ஜுரி அந்த ஹேண்டை வச்சுக்கிட்டே நான் வேலைக்கு போனேன். வேலைக்கு போய் அதில் கிடைக்கிற எனக்கு காசை அப்படியே ஜிம்முக்கு ஃபீஸாக கட்டினேன். இப்படி தான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ ஒன்று தோணுச்சு, சரி நம்ம அந்த கையை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஜிம்மில் இறங்கி ஃபஸ்ட் தடவை ப்ரைஸ் வேறு வாங்கியிருக்கோம். அதனால் இந்த ஜிம்மில் நம்ம ஏதாவது ஒன்று பெருசாக சாதிக்கணும்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன் தினமும். ஆனால் அந்த ஒர்க் அவுட் பண்ணுறப்போ கூட லெஃப்ட் ஹேண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், சப்போர்ட் இல்லாமல் இருக்கும். பட் இது என்ன இருந்தாலும் அது எப்படியா வர வச்சோன்னு சொல்லி அதுக்காகவும் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ கஷ்டம் வரும், ஆனால் ரொம்ப கஷ்டங்க. ஆனால் இதுலேருந்து நம்ம மீண்டு வெளியே வரணும், பழைய மாதிரி திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். போன 2022 என் லைஃப்பில் மறக்க முடியாத வருஷங்க. 2023 வருஷமும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது முடிய போகுது. அதுக்கடுத்து 2024 வரப்போகுது. 2024 நம்ம பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு நீங்கள் கொஞ்சம் மோட்டிவேட்டாக எனக்கு சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.